ஹாய் ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given a is equal to 1, 2, 3, b is equal to 2, 3, 5, c is equal to 3, 4 and d is equal to 1, 3, 5. இப்போ a இன்டர்செக்ஷன் c அதுவும் b இன்டர்செக்ஷன் d அதுவும் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் a cross b இன்டர்செக்ஷன் c cross d இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க சம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிறோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அதுவும் டூ ப்ரூவ்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ஃபுல்லாக எடுக்கிறோம். LHS ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இதை நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி என்னன்னு எழுதுகிறோம். ஸோ ஏயோட வேல்யூ என்ன 1, 2, 3. ஸோ அந்த இன்டர்செக்ஷன் சிம்பலை இங்கே போட்டுடுறோம். அப்புறம் 3, 4 சியோட வேல்யூ என்ன 3, 4. ஸோ 3, 4 எழுதுகிறோம். ஸோ இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சின்னா என்னன்னா, இன்டர்செக்ஷனுக்குரிய சிம்பல் என்ன மீனிங்னா, இதுக்கும் காமனாக என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இல்லை, 2 இருக்குது, இங்கே 2 இல்லை, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 3யும் காமன். ஸோ அந்த காமனாக இருக்க 3 இங்கே எழுதணும். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்கோ அதை நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் பி இன்டர்செக்ஷன் டி இருக்குல்லப்பா, இதை எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி இருக்குல்ல, இது எழுதணும். ஸோ பி இன்டர்செக்ஷன் டி எழுதிட்டு பியோட வேல்யூ 2, 3, 5 இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டு டியோட வேல்யூ 1, 3, 5 எழுதணும். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறது என்னென்னா 3 இருக்குது, 5 இருக்குது. ஸோ 3, 5ங்கிறத இங்கே எழுதணும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஸோ இது ரெண்டையும் கிராஸ் சிம்பிள் போட்டு எழுதணும். எழுதிட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கதை எழுதணும். அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டு ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்னது 3. ஸோ அந்த 3 இங்கே எழுதிட்டோம். இப்போ இந்த கிராஸ் சிம்பிள் அப்படியே இங்கே போட்டோம். பி இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ 3, 5. ஸோ 3, 5 இங்கே எழுதிட்டோம். அந்த கிராஸ் சிம்பிள் போட்டு கிராஸ் சிம்பிள்னால் என்ன அர்த்தம், இந்த 3யோட பேராக எழுதணும். ஸோ 3, 3, 3, 5 இதான் பேராக எழுதிட்டோம். இப்போ RHS வாங்க. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இதோட வேல்யூ தான் இது. ஸோ இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லி எழுதிட்டோம். இப்போ ரைட் ஹேண்டு சைடுக்கு வாங்க. ரைட் ஹேண்டு சைடோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை அப்படியே இங்கே எழுதணும். ரைட் ஹேண்ட் சைடுன்னு போட்டு எழுதிட்டு இப்போ ஏ கிராஸ் பி 1, 2, 3 எழுதுவோம். ஸோ அப்புறம் இந்த கிராஸ் சிம்பலை இங்கே போட்டு பியோட வேல்யூ என்ன 2, 3, 5ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த கொஸ்டினை கொடுத்துருக்காது அப்படியே இங்கே எழுதிடணும். இப்போ 1, 2 இப்போ இந்த கிராஸ் சிம்பல் இருக்குது. ஸோ ஏ கிராஸ் பிக்கு இந்த கிராஸ் சிம்பிள் நல்லா போட்டு 1, 2, 1, 3, 1, 5 எழுதிட்டோம். 2, 2, 2, 3, 2, 5 எழுதிட்டோம். 3, 2, 3, 3, 3, 5 எழுதிட்டோம். ஸோ ஏ கிராஸ் பி எழுதிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, சி கிராஸ் டி கேட்டிருக்காங்க. ஸோ சி கிராஸ் டி அதே மாதிரி எழுதணும். சியோட வேல்யூ 3, 4 கிராஸ் போட்டு டியோட வேல்யூ கொஸ்டினில் 1, 3, 5ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க, கொஸ்டின் இன்னொருத்தட பார்த்துக்கோங்க. டியோட வேல்யூ 1, 3, 5 இருக்கா. ஸோ இதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 3, 1, 3, 3, 3, 5 எழுதிட்டோம். அப்புறம் 4, 1, 4, 3, 4, 5 ஸோ 3 எழுதிட்டோம். இப்போ ஏ கிராஸ் டி இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ கேட்டிருக்காங்களே, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஸோ இது இங்கே எடுத்து எழுதுகிறோம். ஸோ ஃபுல்லாக எடுத்து எழுதிட்டு ஏ கிராஸ் பியோட வேல்யூ இப்போ ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்னது, இங்கே இந்த ப்ராக்கெட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுதா. ஸோ இதை அப்படியே எழுதணும். நான் இங்கே எழுதாமல் டேரெக்டாக ஆன்சர் மட்டும் எழுதிட்டேன். இப்போ சி கிராஸ் டியோட வேல்யூ என்னது, இங்கே ஆரம்பித்து இங்கே கொடுத்துருக்காங்க, இதுவும் நம்ம எழுதணும் தான்.
ஆனால் நான் எழுதாமல் டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டேன். ஸோ ஆன்சர் எப்படி எழுதியிருக்கேன்னா இங்கனுக்குள்ளே என்ன கேட்டுக்காம இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷனுங்கிறது என்னதுன்னா இந்த சிம்பிளுக்கு பேர் இன்டர்செக்ஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்டர்செக்ஷனுங்கிறது என்னதுன்னா காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து பார்த்து எழுதணும். எதுக்கும் காமனாக பார்த்து எழுதணும்னா ஏ கிராஸ் பிக்கும் சி கிராஸ் டிக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸில் காமனாக என்ன இருக்கோ அதை நம்ம எழுதணும். ஸோ காமனாக என்ன இருக்குது? இங்கே 1,2 இருக்குது, இங்கே 1,2 இல்லை, 1,3 1,3 இல்லை, 1,5 1,5 இல்லை, 2,2 இல்லை, 2,3 இல்லை, 2,5 இல்லை, 3,2 இல்லை, 3,2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, 3,3 இருக்கா? இருக்குது. ஸோ 3,3 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்படின்னா 3,3 இங்கே வந்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் 3,5 இருக்கா? இருக்குது, 3,5. ஸோ எழுதிட்டோம். ஸோ இதுதான் ரைட் ஹேண்டு சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்டு சைடு என்னது? இதான் லெஃப்ட் ஹேண்டு சைடு. இங்கே இருக்கா? 3,3 3,5. ஸோ லெஃப்ட் ஹேண்டு சைடு 3,3 3,5 இருக்குது. ரைட் ஹேண்டு சைட்லையும் 3,3 3,5 இருக்குது. ஸோ ரெண்டுமே காமன். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ.